ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். இதே இதுல சார் எப்படி முதலமைச்சர் விஜயை சமாளிக்க போறார் ஸ்டாலின் அப்படிங்கும்போது செங்கோட்டையன் சொல்றாரு, முதலமைச்சர் விஜய் அரசியல் ரீதியாக வீழ்த்த தமிழ்நாட்டில் யாரும் பிறக்கவில்லை அப்படிங்கிறாரு. அது எப்படி சார் ஒரு திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இருக்கும்போது செங்கோட்டையன் பேசுறாரு? தன் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கலாம் மாண்புமிகு அமைச்சர். ஆனால் அந்த வார்த்தை என்பது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நல்ல காரியங்களை தாவேக அரசு செய்து வருகிறது, பேசாமலே பல காரியங்களை செய்து வருகிறது. இதை தொடர்ந்தால் அவர்கள் அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற முடியும். ஆனால் இதுவரை யாரும் பிறக்கவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே பலர் தோல்வி அடைந்தார்கள். நம்ம அப்பா சொன்ன மாதிரி பிறக்க போவதில்லை. ஆமாம், அப்படின்னா ஏற்கனவே பலர் பிறந்திருக்காங்க, பிறக்கலைன்னு சொல்ல முடியாது. அது அவர்கள் நம்மளை வெல்வார்களா இல்லையா என்பது நம்முடைய செயல்பாடுகள் தான் இருக்கு. அதனால தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்கலாம். அது அவருடைய அதீத ஒரு எண்ணம்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் தோல்வி என்பது ஜோதிபாஸாக இருந்தாலும் மமதாவாக இருந்தாலும் அல்லது தமிழ்நாட்டிலே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எம்ஜிஆராக இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும் தோல்வி இருந்தாலும் தான். அது மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது. ஆனால் வெற்றி தோல்வி என்பது மக்கள் கையில் இருக்கிறது. இன்னைக்கு கூட இந்த மாற்றம் என்பது மக்களால் வந்தது, வெறும் ஜென்சியால் மட்டும் வரவில்லை. எல்லா தரப்பு மக்களும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். நாம் ஏற்றம் பெற வேண்டும், இதுவரை ஏமாற்றத்தில் இருந்து விட்டோமோ என்று சந்தேகித்திருக்கிறார்கள். நல்ல ஆட்சி தான் முன்னால் நடந்துச்சு, இருந்தால் கூட இன்னும் சிறப்பான ஆட்சி வேண்டும் என்று கூட நினைத்திருக்கலாம். அதனால் மக்களை நாம் என்னைக்குமே கிள்ளுக்கிறைகளாக நினைக்கவே கூடாது. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அதில் முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு இந்த வெற்றி தோல்வி என்பது நாளைக்கு மாற முடியும், யாரும் சொல்ல முடியாது. அதனால் அந்த அதீத இது. அதே நேரத்தில் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அது அவருடைய கட்சிக்காரர்களை நம்பிக்கை அளிப்பதற்கு, அதுவும் தவறில்லை. அதாவது எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கிறது, எதிர்கட்சியாக இருந்தாலும் எனர்ஜி கூடுகிறதுன்னு அவர் சொல்றாருன்னா அதுவும் கட்சிக்காரர்களை ஒரு சமப்படுத்துவதற்கு, ஆற்றுப்படுத்துவதற்கு அப்படிதான் சொல்ல முடியும். அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி சொல்றதுல தவறே கிடையாது. ஆனா செய்ய வேண்டியது என்ன? ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். அதிகமாக இப்போ உதாரணமா ஆளுநர் அலுவலகத்தில், ஆளுநர் இல்லத்தில் ஏற்கனவே காவி தான் போடப்பட்டது. ஏதாவது தடுக்க முடிச்சா அவங்களால? ஆளுநர் திருவள்ளுவருக்கு காவி தான் போட்டார், எல்லாமே போட்டு நாமெல்லாம் வச்சாரு. தடுக்க முடிஞ்சா? ஆளுநர் அலுவலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கும்போது வந்தே மாதரம் பாடப்பட்டிருக்கு, அதே மாதிரி அதை தடுக்க முடியாது. ஆனா அதை ஒரு காரணமா காமி மக்கள் பார்க்குறாங்க. என்ன ஒரே நிமிஷம் ஒன்று பேசி முடிச்சுக்கிறேன், நீங்க பேசுங்க. நான் பேசக்கூடாதுன்னு சொல்லல, நான் அதை சொல்லல. காவி பூசப்படும் போது உங்களால எதிர்த்து பேசக்கூட முடியாது. எதிர்த்து பேச நான் என்ன சொல்ல வரேன், இல்ல ஸ்டாலின் எதிர்த்தே பேசலன்ற மாதிரி நீங்க கதை கட்டுறீங்க. நீங்க எதிர்த்து பேசறீங்க, அதை சொல்லுங்க. நீங்க பேசுறதுக்கு நீங்க பயப்படுறீங்க, நான் சொல்றேன். நீங்க பேச கூட பயப்படுறீங்க. சார்புல இன்னைக்கு அது ஆளுநர் செய்யாம இருக்காரு, செய்யறாருன்னு ரெண்டாவது பட்சம். சும்மா பொய்யான செய்திகளை பரப்பாதீங்க. இல்ல அருண்ராஜ் எதிர்க்கிறதுக்கு துணிவு இல்லன்னு சொல்லிட்டாங்கறாங்கல. எங்க ஏத்துக்காங்க? டாக்டர் அருண்ராஜ் பேப்பர் எடுத்து பாருங்க. முதலமைச்சரே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. சார் அமைச்சர் சொல்லி முதலமைச்சரே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. சரி, எங்களுக்கு ஹெல்த் மினிஸ்டர் வாய் திறக்க முதலமைச்சர் தான் வாய் திறந்தாரு. தாவேகால ஒரு பொதுச் செயலாளர் பேசி இருக்காரு, அமைச்சர் பேசி இருக்காரு. முதலமைச்சர் பேசலாமா? இதே இதுல தம்பி நீங்க நானும் குறுக்க பேச வேண்டி இருக்கும். ஒரே வார்த்தை 7 தடவை சொல்லிட்டீங்க, ஏன் எதுக்கல ஏன் எதுக்கலன்னு. என்ன பதிலே சொல்லலையே. நாம எங்க பதில் சொல்ல விட்டீங்க நீங்க? சொல்லுங்க. மாண்புமிகு சுகாதார அமைச்சர் அருண்ராஜ் அவர் பேசியிருக்காரு. மாண்புமிகு ஸ்டாலின் முதல்வராக இருக்கும் பொழுது எல்லாமே அவர் பேசுறதில்ல. திரு துரைமுருகன் பேசுவார், டிஆர் பாலு பேசுவார், இப்படி டிகேஎஸ் இளங்கோவன் பேசுவார். எல்லா செய்தியும் முதல்வர் தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் அரசியல் சட்டத்திலையும் கிடையாது, அது அமைப்பு ரீதியாகவும் கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும். சும்மா எதுக்கெடுத்தாலும் எதிர்ப்பது என்பது மக்கள் பார்க்குறாங்க. நாம் இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருக்கணும். ஆக்கப்பூர்வமான எது முக்கியமான விஷயமோ அதை செய்யணும்.
இதே முதல்வர், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினார். எங்களுடைய திட்டமான மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறாங்க, 100 யூனிட் நாங்கள் கொடுத்தா 200 யூனிட் கொடுக்குறாங்க. அப்போ அது மாதிரி பாராட்ட வேண்டியதை பாராட்டி விட்டு நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அதனால் இப்படி போகும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க, எதிர்கட்சிகள் மீது, அது திமுகவாக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், ஒரு சரியான எதிர்கட்சி, சும்மா நம்ம எல்லாம் ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கோம், அந்த தீர்ப்பை எதிர்த்து இவங்க தொடர்ந்து அவர்களை குட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்களுக்கு. யாரை தெரியுமா நம்ம எதிர்க்கிறோம்? திரு விஜய் அவர்களே அல்ல, அதாவது தாவேகா கட்சி அல்ல. நாம் எதிர்ப்பது மக்கள் ஆதரவு தந்த, அதிகமான இடங்களை வழங்கிய அவர்களைத்தான் நாம் எதிர்க்கிறோம். அவங்க ஒரு நோக்கத்தை எதிர்த்து கொடுத்துட்டாங்க. இந்த 5 ஆண்டுகளில் தாவேகா இதற்கு முந்தைய ஆட்சிகள் போது தவறு செய்தால் எப்படிங்க தாவேகா இருக்க முடியும்? அவர் நம்முடைய முதல்வர் விஜய் எப்படி இருக்க முடியும்? யாராக இருந்தாலும் இருக்க முடியாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும். அதாவது காமராஜரும் இல்லாமல் போனாரு. அப்படி பார்க்கும் பொழுது நீங்க கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நாம கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்ப பிரச்சனை என்ன சொல்ல பாருங்க, ஏன் இன்னைக்கு அழுத்தம் முஸ்லீம் லீக் தலைவர் ஏன் எந்த அளவுக்கு இருந்தார்னா, அப்பாஸ் சொன்ன மாதிரி நான் வந்து அல்லாஹ்வுக்கு அடுத்து நாங்கள் திமுகவை நம்புறோங்கிற அளவுக்கு சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க? அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வளவு தொடர்ந்து அழுத்தம் ஏற்பட்டிருக்கு, அது வெடிக்குது. இன்னைக்கு திரு திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு காவலர் கூட பாதுகாப்பு கொடுக்கல. கடைசியா ஒரு காவலர் கொடுத்தாங்க, அவர் ஸ்கூட்டர்ல வருவார். ஒரு பாதுகாப்பு வாகனம் கூட கொடுக்கல. ஆனா பாஜக ஆதரவு கட்சிகள், அது அன்புமணி அவர்களா இருக்கட்டும், அவரு பாஜக ஆளுகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியாது இல்ல அண்ணாமலைக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்படி பல விஷயங்களை பார்த்து பார்த்து இன்னைக்கு வெடிச்சிருக்கு. அதனால நாம் என்ன செய்யணும், இனி எதிர்காலத்தில் நம்முடைய கூட்டணி கட்சிகளை மதிக்கணும். எப்படி ஆளுங்கட்சிக்கு எதிராக நாம எதை சொல்லணுமோ அது சொல்றது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளையும் கூட்டணி கட்சிகள் திரும்ப இந்த பக்கம் வர்றதுக்கு ஐடியா இருக்கு. வரலாம், எதுவும் நடக்கலாம். அரசியல்ல நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா தாவேகா கூட இப்போ கொஞ்ச நாளத்துக்கு தான் ஒரு கூட்டணி வரலாம் சார். இல்ல இப்போதைக்கு காங்கிரஸ் எல்லாருமே ஒரு கொஞ்ச நாள் கூட்டணி தான் சார். எந்த கட்சியும் எங்கும் செல்ல முடியும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், 2016 காங்கிரஸ் மட்டும்தான் திமுகவோட இருந்துச்சு. உங்களுக்கு நன்றாக தெரியும், சிறு கட்சிகளை தவிர. இன்னைக்கு இருக்கக்கூடிய விசிகா, கம்யூனிஸ்டுகள், தேமுதிக, இவங்களெல்லாம் எங்கே இருந்தாங்க சொல்லுங்க. அப்போ எவ்வளவு சார் கட்சி மாறுவதற்கு நாங்கள் சேர்க்க மாட்டோம்லாம் சொல்ல முடியாது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்திரா காந்தியை அரக்கி என்று சொன்ன சில மாதங்கள்ல நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்ன பூமி இந்த பூமி. காங்கிரஸுக்கு எதிராக அதுக்கு பூமி தான் சார் சொல்றீங்க. தலைவர்களை சொல்லுங்க, தலைவர்களை சொல்லுங்க, அவங்க கூட கூட்டணி ஆரம்பிச்சது இந்த காலம் சார். சொன்ன தலைவர்களை சொல்லுங்க. சாமின்னு சொல்றேன், பூமியை சொல்லாதீங்க. நம்ம ஒரு சாமியோ ஆசாமியோ இல்ல, சொன்ன தலைவர்களை சொல்லுங்க, பூமியை சொல்லாதீங்க. நம்ம ஊர் தலைவர்கள் சொல்லுவோம், எந்த தலைவர்னு நீங்க குறிப்பிட்டு சொல்லலாம். அதே மாதிரி 98, 99 காங்கிரஸோட கூட்டணி இருந்து பாஜகவோட போய் சென்று இதே திமுக தான். அன்னைக்கு நாங்கள் துரோகம் சொல்ல, கயமைன்னு சொல்ல போனாங்க, பதவியில் இருந்தாங்க. 2004 அதே இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் தலைமகளே வருகன்னு சொன்னது இதுதான் இங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கு சார். சும்மா தமிழ்நாட்டுல யாரு சொன்னாங்கன்னு சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல நடந்திருக்குன்னா யார் சொன்னாங்க சார்? நீங்க சொல்ல வேண்டியது சார், மக்களுக்கு தெரியும் சார். யாரு 98, 99 போய் பிஜேபியோட ஆட்சியில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாதா? 2001 அவங்க ஆட்சியை இழந்தது சொல்ல உங்களுக்கு பயமா இருக்கா? எனக்கு பயம் இல்ல, அது சொல்ல நீங்க சொல்லுங்க, நாமான்னு சொல்றேன். இல்ல நான் சொல்றது மக்களுக்கு புரியும் சார். ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் இதேதுல்லா அவர்கள் யார் சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு அச்சப்படுறீங்களா? விவரமாக இல்லாத பாருங்க, இது திமுகன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லிதான் தெரியும் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? அந்த நேரத்துல கூடுதல் கருத்தை நான் சொல்ல முடியும். அந்த ஒரு நேரத்துல திமுகன்னு சொல்ற நேரத்துல கூடுதல் கருத்தை சொல்லிருவீங்க. இவ்வளவு நேரம் நானும் திரு ஸ்டாலின் பேர் சொன்னேன், கலைஞர் ஏன் பேர் எனக்கு பயம். தர்மத்தை அவர் நாகரிகமாக வெளிப்படுத்துறாரு, அவ்வளவுதான் நினைக்கிறாரு. அதனால நான் என்ன சொல்ல வரேன், நான் எப்பவுமே நேர்மையாகவும் முறையாகவும் யாரையும் கேவலப்படுத்தாம பேசக்கூடியவன். அதனால கலைஞரின் நண்பர், அதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். எனக்கு எப்படி அடுத்த கூட்டணிக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கா பேசிடக்கூடாது அப்படின்னு பாக்குறீங்களா? தலைவர் கடினமா ஏதாவது பேசிடக்கூடாது. முதல்வர் விஜய் ஆகட்டும், அவர் அமைச்சர்கள் இருக்கட்டும், எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க தான். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க வேண்டியவர்கள் தான். நீங்க வேண்டாம்னு சொல்றாங்களே, நாங்க நீங்க வேண்டாம்னு சொல்றாங்களே திமுக ல இருந்து. நீ வேண்டாம் சொன்னா மகிழ்ச்சி சார். நாங்க சொல்லிட்டாங்களே,
சொல்லிட்டாங்களே வேண்டான்னு. நாங்க அதைத்தான் மகிழ்ச்சி அடையன்னு சொல்றோம் சார். இன்னைக்கு அது மகிழ்ச்சி சார், நாளைக்கு அவங்க வேண்டாம். அதுக்கு தான் சார் 3 உதாரணத்தை சொன்னேன். வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் எங்களை வேண்டும் வேண்டும் என்று சொன்னார்கள் தான் இவ்வளவு நேரம் நமக்கு சொல்றேன். நீங்கள் இல்லாமல் கூட திமுகவால் வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஸ்டாலினுக்கு வந்துருச்சு. நிச்சயமா வரலாம் சார். உங்களுக்கு 1989 உங்களுக்கு தெரியும், நானே தேர்தலில் காங்கிரஸ் சார்பா தனியா நின்றவன், கூட்டணியே இல்லாமல் நின்றவன். 2வது இடத்துக்கு வந்து சேப்பாக்கம் தொகுதியில் அன்னைக்கு திமுக வெற்றி பெற்றது. ஆனா கூட்டணி இல்லாம கிடையாது, மற்ற கட்சிகள்லாம் இருந்துச்சு. அன்னைக்கும் லத்தீஃப்ங்கிற முஸ்லீம் லீக் இருந்துச்சு, கம்யூனிஸ்டுகள் ஒன்று இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு 4ஆ பிரிந்தாங்க. மதி சொன்னார், அருமையா சொன்னார், அதிமுகவே 2ஆ இருந்துச்சு. இப்படி ஒரு காலம் வரலாம் சார். காலம் நாளைக்கு வந்தா திமுக ஏன் வரக்கூடாது? ஏன் உங்களுக்கு விசிக ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது? எதுவுமே ஒரு ஏடிஎம்கே ஏன் வரக்கூடாது? அதாவது காலங்களும் சூழலும் தான் உங்களுக்கு காரியத்தை நடத்தும். அப்படி காரியம் நடக்கும்போது காரணம் உங்களுக்கு விளங்கும். அதனால நீங்க யாரையும் அவமதிக்க வேண்டியதில்லை, யாரையும். நான் இப்போ வந்து திமுகவுக்கே நான் என்ன சொல்றேன்னா, அதாவது திமுகவுக்கு நல்லது சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நேற்று ஒரு ஊடகத்துல பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசுறாரு, வார பத்திரிகையாளர், திமுக நாளைக்கு பாஜகவோடு கூட்டணி வைக்க போகுதுங்கிறாரு. அவர் நல்லது நினைச்சிட்டு பேசுறாரு. ஏற்கனவே இப்படித்தான் அவர் 6 மாசமா பேசி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு இருந்த உறவை சுத்தமா கெடுத்து 2 தொண்டர்களும் ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணலாம் பண்ணிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவர் சொல்றாரு, அதிமுகவும் திமுகவும் இணைந்து நாளைக்கு அரசியலில் வெல்லுங்கிறாரு. எப்படி சார்? ஏதாவது ஒன்ன பேசலாம், 2ஐயும் ஒரே நிமிஷத்துல பேசுறாரு சார். பாஜகவோடு திமுக நாளைக்கு கூட்டு சேரும் அப்படிங்கிறாரு. ஏன்னா திமுக என்னமோ கேட்டு வந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, அடுத்த ஒரு வரி சொல்றாரு, இல்ல நீங்க சொல்லிட்டீங்க பாஜகவோடு சேராது, அதிமுகவோடு திமுக சேருங்கிறாரு. அவர் என்ன நினைச்சு பேச? இப்படி பல பேர் ஊடகம்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக காங்கிரஸ் உறவு 6 மாசமா கெடுத்தாங்க. இந்த 25 இடத்த 18 ஆக்கணும், 15 ஆக்கணும் நினைச்சுக்கிட்டு காங்கிரஸ் எவ்வளவு கேவலமா படுத்துறாங்க. அப்புறம் 25, 28 ஆக்குற வரை அதுக்கு பிறகு கேவலப்படுத்துறாங்க. அதன் விளைவு தான் சார் இன்னைக்கு மிகப்பெரிய பின்னடைவை நாங்க சந்திச்சிருக்கோம். எங்க 2 பேருக்கும் அது ஆபத்தா முடிஞ்சிருக்கு. இது வேணான்னு சொல்றேன். காங்கிரஸையோ பிசிகாவையோ அவமானப்படுத்துவது நிச்சயமாக நமக்கு தான் சார் பிரச்சனை. இதே துலா சார், நீங்க அமைச்சர் போஸ்ட் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆபத்தா முடிஞ்சிருக்கு? நீங்க 2 அமைச்சர் போஸ்ட் வாங்கியிருக்கீங்க. 28ல 5 தானே ஜெயிச்சாங்க, 2 அமைச்சர் போஸ்ட் வாங்கியிருக்கீங்க. 2 அமைச்சர் என்பது அல்ல சார். சரி, காங்கிரஸ்காரங்க ஒரு அமைச்சர் வாங்கின இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன நினைக்க தெரியுமா? காகிதம் இல்லத்துக்கு கிடைக்காத வாய்ப்பு, அப்துல் சமத் அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு, அப்துல் லத்தீஃபுக்கு கிடைக்காத வாய்ப்பு, ஏன் பேராசிரியர் காதர் மைதனுக்கும் கிடைக்காத வாய்ப்பு இன்னைக்கு ஷாஜான்ங்கிற ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவ்வளவு ஐக்கியமா இருந்த கட்சி ஏன் போச்சு? அவர்களால் என்ன பாதிப்பு ஏற்படுச்சு? ஏன் விசிகா போச்சு? இதையெல்லாம் நான் சிந்திச்சு எதிர்காலத்துல இப்ப கூட பாருங்க, ஒரே வார்த்தை தான், எல்டிஎஃப் யூடிஎஃப் ஏன் அந்த கூட்டணி பலமா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இடம் 2 இடம் வாங்கினாலும் கேரளாவில் மாறி மாறி ஆட்சி வரும்போது அவர்கள் அமைச்சராகிறார்கள். அப்படி தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல். இப்ப நான் எல்டிஎஃப் யூடிஎஃப் மாதிரி இப்ப இருக்கக்கூடிய தாவேகா தலைமையிலான இந்த அரசு எஸ்டிஎஃப் மாறணும், செகுலர் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்டா மாறணும் நான் நினைக்கிறேன். அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் ஃப்ரண்ட். இந்த 2 பேரை வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா வருவார்கள். ஒன்றும் இல்லை, நம்ம சமாளிக்கிறது எப்படின்னு சொன்னா, அதாவது முந்தைய ஆட்சியில் நான் சில கோரிக்கைகளை வைப்பேன். நான் எல்லா காலங்களையும் அமைச்சர்கிட்ட போய் போவேன். முதல்வர் சந்திக்க முடியல ஒரு 4-4.5 வருஷம் இருந்தாலும் அவருக்கு கடிதம் கொடுத்துருவேன். அதை இன்றைக்கு நான் போய் பார்க்குறேன். சில அமைச்சர்களை சொத்து வரி உயர்வு உடனடியாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகாரி கூப்பிட்டு பேசுகிறாங்க. பனையூர், சோழிங்கநல்லூர், சென்னையில் பல இடங்களில் ஏழைகளுக்கு கொடுத்த பட்டா 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னே திருப்பி அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த மக்கள் பரிதவிக்கிறார்கள், அதிகாரிகள் பணம் பண்ணுறதுக்கு இந்த வேலை பண்ணுறாங்க. சொன்ன உடனடியாக திரு செங்கோட்டையன் அங்கே செய்கிறார். அதே மாதிரி 2.5% நீட் விலக்கு கொடுக்கணும்னு போய் திரு அருண்ராஜ் சொல்கிறேன். உடனே அதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறார். அதே மாதிரி 37 வயசு தமிழ்நாட்டில் குரூப் 1 தேர்வு எழுத முடியும். ஆனால் சமூக நீதி பேசாத குஜராத்து, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தில் 45, 47 இருக்குது, தெலுங்கானாவில் 49 இருக்குது. அதை போய் எடுத்து சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய மனித வள மேம்பாட்டு அமைச்சர் உடனடியாக அதை பற்றி சம்மந்தப்பட்ட அதிகாரிட்ட பேசுகிறார். ஆனால் இதே இது நான் திரு தங்கம் தென்னரசு அவர்கள்ட்டையும், கயல்விழி அவர்கள்ட்டையும், மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்டையும் பேசியிருக்கேன். நேரு அவர்கள்ட்ட இந்த சொத்து வரியை குறைங்க, 100 விழுக்காடு தான் நீங்கள் ஏற்றணும் சொல்லிட்டீங்க.
ஆனா 100க்கு பதிலாக 200 ஏற்றிருக்கீங்க, வீடுகளுக்கு 50க்கு பதிலாக 100 ஏற்றிருக்கீங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்க சொன்னபோது அது நடக்கல. இப்படி பல விஷயங்கள் நடக்கல. அதே நேரத்தில் சிறை கைதிகளுக்கு தொடர் பரவல் கொடுங்கன்னு சொல்லி முதல்வர்கிட்ட கடைசி நிமிஷத்தில் சொன்னேன், உடனே செஞ்சார். அதனால முதல்வர் கவனத்துக்கு கடந்த முறை பல விஷயங்கள் போகல, அதிகாரிகள் பார்க்க விடல, அதிகாரிகள் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இன்றைய முதல்வர் விஜய் அவர்களுக்கோ அவருடைய அமைச்சர்களுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு வரை அந்த அமைச்சர்கள் எல்லாரையும் பார்க்குறாங்க, உடனே நல்லது செய்கிறாங்க. இது தொடர்ந்தால் ஆட்சி தொடரும், இல்லைன்னா சமாளிக்க முடியாது. ஏன்னா திமுக போன்ற நீண்டகால அரசியல் செய்யக்கூடிய அந்த கட்சிகள் எளிதில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.